இன்னைக்கு நான் வந்து ஒரு கீசர் பற்றி ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கேன். இந்த ப்ராடக்ட் நேம் வந்து விக்டோ, V-Guard பிராண்ட்ல இருந்து. என்ன டிஜிட்டல் டிஸ்பிளேயோட கிடைச்சதா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கும். அதுதான் அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருந்தது. ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஹாய், வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் வந்து ஒரு கீசர் பற்றி ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கேன். இந்த ப்ராடக்ட் நேம் வந்து விக்டோ, V-Guard பிராண்ட்ல இருந்து. அமேசானில் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேலில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதோட ப்ராடக்ட் ரிவ்யூ அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். நான் வந்து கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேலில் பர்ச்சேஸ் பண்ணேன். அதோட ஆஃபர் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ப்ராடக்டை பார்த்ததுக்கப்புறம், அதோட பர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கப்புறம் வீடியோட எண்டில் உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். வாங்க ப்ராடக்டோட ரிவ்யூ பார்க்க போகலாம். ஸோ இதுதாங்க நான் வாங்கின அந்த V-Guard கீசர் மாடல். இன்ஸ்டலேஷன் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இங்கே அன்பாக்சிங் எல்லாருக்கும் காட்ட முடியல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாடலில் என்ன ஸ்பெஷல்னால், நமக்கு அந்த இன்லெட் பைப் வந்து இந்த கீசரோடைய வந்துடும். ஸோ இந்த இன்லெட் பைப் இருக்கு இல்லைங்களா, இன்லெட் அவுட்லெட் பைப் இருக்கு இல்லைங்களா, இது வந்து இந்த கீசரோடைய வந்துடும். ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வெளியில் வாங்க தேவையில்லை. ஸோ இப்போ இன்ஸ்டலேஷனுக்கு வந்தவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு இப்போ இந்த கீசர் வச்ச இடமும் அந்த இன்லெட் அவுட்லெட் பைப் ரெண்டுமே வந்து டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்ததுனால வந்து அந்த இன்லெட் அவுட்லெட் பைப் ரெண்டையுமே வந்து அவங்களே கனெக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து அவுட்லெட் கனெக்ட் பண்ணிட்டாங்க. இன்லெட்க்கு வந்துட்டு நான் வெளியிலேருந்து இந்த மாதிரி ஒரு PVC மெட்டீரியல் பைப் வாங்கிட்டு வந்து கனெக்ட் பண்ணோம். அப்புறம் இந்த வால்வும் வந்து நம்ம செப்பரேட்டாக வாங்கணும். ஸோ இதுதான் இந்த மாடல் விக்டோ. V-Guardல வந்து லேட்டஸ்ட் மாடல் விக்டோ. இதிலே டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்குது. பட் நான் வாங்கும்போது அது அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் போயிடுச்சு. அதனால் என்னால் அதை பர்ச்சேஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் அதே விக்டோலே டிஜிட்டல் டிஸ்பிளே இல்லாமல் நார்மல் மாடல் வாங்கியிருந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 6300 சம்திங் வந்தது. இது 15 லிட்டர் கெப்பாசிட்டி. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து பவர் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து 5 to 6 மினிட்ஸில் உங்களுக்கு ஹாட் வாட்டர் ரெடி ஆகிடும். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு ஹையாகவும், ரைட் சைடு வந்து லெஃப்ட் சைடு வந்து லோவாகவும், ரைட் சைடு வந்து ஹையாகவும் இருக்கும். ஸோ நமக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வேணுமோ அதை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பவர் ஆன் பண்ணோடனே இங்கே வந்து ரெட் கலர் லைட் வந்து LED வந்து க்ளோ ஆகும். அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா கீசர் வந்து பவர் ஆனில் இருக்குது அப்படின்ட்டு. ரைட் சைடில் வந்துட்டு க்ரீன் கலர் LED க்ளோ ஆகும். அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா கீசர் வந்து வாட்டர் வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டெம்பரேச்சர் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஒன்ஸ் அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆனோடனே அந்த க்ரீன் கலர் LED மட்டும் ஆஃப் ஆகிடும். அது என்ன மீனிங்னா, நம்ம செட் பண்ண டெம்பரேச்சருக்கு உள்ளே வந்து தண்ணி வந்து ஹீட் ஆகி ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மீனிங். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து தண்ணி வந்து அவுட்லெட்டில் எடுத்துட்டீங்க, பக்கெட்டில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அகெயின் இன்லெட்டில் தண்ணி போகும்போது இந்த க்ரீன் கலர் LED வந்து க்ளோ ஆகிடும், ஸ்டார்ட் ஆன் ஆகிடும். தட் மீன்ஸ் மறுபடியும் தண்ணி ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். பட் இந்த ரெட் கலர் LED ஆல்வேஸ் வந்து க்ளோயிங்காக தான் இருக்கும். அது இண்டிகேட் பண்ணுறது வந்து கீசர் வந்து பவர் ஆனில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் நான் வாங்கின மாடல். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாயிருக்கு. வித்தின் 5 மினிட்ஸில் வந்து தண்ணி நல்ல ஒரு ஹீட்லேயே வருது. எந்த இஷ்யூவும் இல்லை, எந்த லீக்கேஜும் இல்லை. இது வரைக்கும் எந்த இஷ்யூ இல்லை. நான் பாஸ்ட் 2 வீக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லாயிருக்கு. மெயினாக உங்களுக்கு இந்த இன்ஸ்டலேஷனுக்கு வரும்போது நீங்கள் இந்த பவர் சப்ளை எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஸ்விட்சு, ஹோல்டரு, ப்ளக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கணும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த மாடலில் இந்த 15 amps ப்ளக் அது வந்து இந்த மாடல் கூடயே வந்துடும். மற்ற மாடலில் பார்த்தீங்கன்னா ஒயர் மட்டும்தான் வரும். ப்ளக்கு வந்து நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கோங்க, நல்லா ரிசர்ச் பண்ணி வாங்குங்க. இந்த ப்ளக்கு ப்ளஸ் இந்த இன்லெட் அவுட்லெட் பைப் ரெண்டுமே இந்த மாடலில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். இன்ஸ்டலேஷனும் ஃப்ரீயாக வந்துருக்கும். அதுலேயும் உங்களுக்கு சார்ஜ் பண்ண தேவையில்லை. மற்ற மாடலில் போனீங்கன்னா, அதாவது வேறு ஏதாவது மாடலில் கொஞ்சம் கம்மி விலை மாடல் போனீங்க அப்படின்னா இன்லெட் பைப்பெல்லாம் நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி அந்த ப்ளக்கும் நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி இன்ஸ்டலேஷனுக்கு நீங்கள் ஏதாவது பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எனக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதில் என்னென்னா டிஜிட்டல் டிஸ்பிளே இருந்தால் நல்லாயிருக்கும். அதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 45 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் இங்கே போயிட்டு அந்த க்ரீன் எல்இடி ஆஃப் ஆகிடுச்சா ஆன் ஆகிடுச்சான்னு பார்க்க தேவையில்லை. ஸோ இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேயில் அந்த என்ன டெம்பரேச்சர் வந்து தண்ணி ஹீட்டில் இருக்குது அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளே ஆகிடும். நம்ம இம்மிடியட்டாக நம்ம வந்து தண்ணியை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக எனக்கு இருந்தது. பட் இட்ஸ் ஓகே. அது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அது வந்து நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டு, அது இல்லாமல் அதுக்கு ஸ்டாக் அவைலபிள் இல்லை அமேசானில். ஸோ அதனால் என்னால் அதை பர்ச்சேஸ் பண்ண முடியல. பட் குட் பர்ஃபார்மன்ஸ் கீசருங்க. இந்த மழை காலத்தில் குளிர் காலத்துலலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித்தின் 5 மினிட்ஸ் நீங்கள் ஒரு 4 பேர் சின்ன ஃபேமிலி எங்கேயாவது வெளியில் போகும்போது உங்களுக்கு இமீடியட்டாக ஹாட் வாட்டர் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இமீடியட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். தெர் வில் நாட் பி எனி இஷ்யூ. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட்க்கு 4.5 ஸ்டார் கொடுப்பேன். பர்ஃபார்மன்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல மாடல் V-Guardல. ஸோ எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும். ஸோ எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பெய்ட் ரிவ்யூ கிடையாதுங்க, என்னோட ஓன் யூஸ் ரிவ்யூ. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானாக பர்ச்சேஸ் பண்ணி நானாக வந்து யூஸ் பண்ணி அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறாங்க, நீங்கள் பெய்ட் ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க, இது என்னோட ஓன் யூஸ் ரிவ்யூ. ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன். ஆஃபர் வைஸ் வந்து இப்போ இருக்கான்னு தெரில. நான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேலில் வாங்கினேன். அப்போ வந்து ஸ்டேட் பேங்க் டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டுக்கு ஆஃபர் இருந்ததுங்க. 10% டிஸ்கவுண்ட் என்னமோ இருந்தது. எனக்கு வந்து கார்ட்டில் போடும்போதே 7,000 என்னமோ காட்டிச்சு. ஆஃபர் போக எனக்கு நான் 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் எடுத்திருந்தேன். அது ஒரு 499 என்னமோ வந்தது. ஸோ டோட்டலாக எனக்கு 7,200 கார்ட்டில் இருந்தது. ஆஃபர் போக எனக்கு செக் அவுட் பண்ணும்போது ஆஃபர் போக எனக்கு 6,300 மாதிரி பே பண்ணாங்க. ஒரு 1000 ரூபாய் எனக்கு ஆஃபர் கிடைச்சது கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேலில். ஸோ நல்ல டீலாக இருந்தது. என்ன டிஜிட்டல் டிஸ்பிளேயோட கிடைச்சதா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கும். அதுதான் எனக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு, அதனால் என்னால் அது வாங்க முடியல. நல்ல மாடல். நான் இதையே வாங்குங்கன்னு சொல்ல, உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன் இருந்துச்சு, இல்லை வாங்கக்கூடிய நிலைமையில கன்ஃபியூஷனில் இருந்தீங்க, எந்த மாடல் வாங்கலாம், என்ன பிராண்டை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த V-Guard மாடலை போகலாம். டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்கிற மாடலாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ டெம்பரேச்சரில் வந்து தண்ணி ஹீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் பவரை. ஸோ அது தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க நார்மல் மாடலுக்கு போய்க்கலாம். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருந்தது. ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இல்லை. டிஜிட்டல் டிஸ்பிளே மாடலுக்கும் நான் டிஜிட்டல் டிஸ்பிளே மாடலுக்கும் ஒரு 500 ரூபாய் டிஃப்ரெண்ட் இருந்தது. ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த மாடல் வேணால் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் நீட் அண்ட் யுவர் பட்ஜெட். ஸோ இட்ஸ் அ வெரி குட் ப்ராடக்ட் அக்கார்டிங் டு மீ. நான் யூஸ் பண்ண 2 வீக்ஸில் எனக்கு வந்து சிங்கிள் டே எனக்கு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒரு சிங்கிள் லீக் இல்லை. வாட்டரும் நல்ல குவான்டிட்டி அளவு கிடைக்குது. ஒரு ஆள் வந்து அந்த 5 மினிட்ஸ் ஹீட்டில் ஒரு ஆள் குளிச்சுட்டு வர அளவுக்கு தண்ணி இருக்குது. மிச்சமும் இருக்குது. அடுத்தவங்க போகிறவங்களுக்கும் வந்து ஓரளவுக்கு தண்ணி ஹீட் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நம்ம தண்ணி எடுத்துட்டோம், 15 லிட்டரு கெப்பாசிட்டி அது, நம்ம அதை ஒரு 10 லிட்டரு எடுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த 10 லிட்டரு கோல்டு வாட்டர் போடுறதுனால கொஞ்சம் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்கு டெம்பரேச்சர் கம்மியாக வரும் தண்ணி. நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணி அடுத்த ஆள் குளிக்க போனீங்கன்னா முதல் ஆள் குளிச்சா அதே அளவு ஹீட்டு உங்களுக்கும் கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஆள் போய் குளிச்சுட்டு வந்துடுவாங்க, இமீடியட்டாக அவங்களும் உள்ளே போயிட்டு ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஹாட் வாட்டர் கிடைக்காது. உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, சரியில்லடா மாடல் ஒர்க் ஆகலை, ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படிம்பாங்க. எப்பயுமே இந்த கீசர் இல்லைங்க, எந்த கீசருமே அப்படி தான். 5 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு போட்டு ஒருத்தர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஒரு 2-3-4 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் யூஸர் போனாங்கன்னா 2 பேருமே சாட்டிஸ்ஃபைடாக குளித்த ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இது என்னோட பர்சனல் சஜெக்ஷன். நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஃபார் மல்டிபிள் யூசர்ஸ்க்கு இது வந்து ஷூட் இல்லை, தண்ணி வந்து ஹீட்டு பத்தலை அப்படின்ட்டு. டக்குன்னு அடுத்தடுத்து போனாங்கன்னா எந்த ஹீசராக எந்த கம்பெனி ஹீசராக வாங்கியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்காது. ஸோ அதை பார்த்துக்குங்க. பட் இது நல்ல ப்ராடக்ட். கரண்ட் பில் இன்னும் தெரியல, நான் எவ்வளோ வரும்னு தெரியல. இப்போ தான் 2 வீக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு 2 வீக்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பில்லு வரும், எவ்வளோ வரும்னு பார்க்கலாம். இது 5 ஸ்டார் ரேட்டிங் மாடல். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் வரும்ன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணல, நானும் ஒய்ஃபு குழந்தை 3 பேர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் நான் காலையில் ஒரு 5 மினிட்ஸ் போட்டு குளிச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒய்ஃப் குளிக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் போட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்புறமா குழந்தை குளிப்பாட்டுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் போட்டு ஆஃப் பண்ணுவோம். டோட்டலாக ஒரு 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணுறோம் டெய்லி.
அப்பா அம்மா வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க கோல்ட் வாட்டர் தான் குடிச்சுக்குவாங்க. ஸோ அதனால் எவ்வளோ பில்லு வரும்னு தெரியல, இந்த மந்த் எண்டில் தெரிஞ்சிடும் எவ்வளோ பில்லு வரும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.